நிறைய பேர் போகும்போது மேக்கப் போட்டுட்டு காலில் சலங்கையும் கட்டிட்டு செருப்பையும் போட்டுட்டு போகிறாங்க. அது மேடையில் வந்து அந்த டீச்சர்ஸே அலோவ் பண்ணுறாங்க. பரதநாட்டிய ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறம் சலங்கையை கட்டினதுக்கப்புறம் காலில் செருப்பு போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம். அதுபோல் ப்ரைஸ் கொடுக்கும்பொழுது சில மேடைகளில் வந்து அந்த பிள்ளைங்க வந்து சலங்கை கட்டிட்டு செருப்பு போட்டுகிட்டே வந்து ப்ரைஸ் வாங்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்ம செய்கிற விஷயம் என்ன மாதிரி விஷயம், எவ்வளோ பேர் உயர்வானது, எப்படிப்பட்டது, இறைவனுக்கும் நம்மளுக்கு எப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது, இது வந்து ஒரு முக்திக்கான வழி, ஒரு உபாசனை மார்க்கம், அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு பக்தியோடையும் சிரத்தையோடையும் இந்த நாட்டியத்தையும் சங்கீதத்தையும் அணுகும் பொழுது தான் அதுக்கான அது முழுமையான பலன் கிடைக்கும். அது அல்லாமல் நம்ம வந்து அதை அரையும் குறையுமா இதை செஞ்சு அதை ஒரு அலட்சியமாகவும் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாகவும் அந்த பொய்யான புகழ் பேருக்காக வேண்டி புகழ்ச்சிக்காக வேண்டி இதை செய்யும் பொழுது அது இந்த கலை வந்து அடிபட்டு போயிடும், அது செத்து போயிடுது. அதுக்கான ஒரு அதுக்கு எந்த கலை செஞ்சால் எந்த அளவுக்கு புண்ணியமோ எந்த அளவுக்கு இறைவன் நெருக்கமாக போக முடியுமோ அதே அளவுக்கு தவறாக பயன்படுத்தினா அதுக்கான பாவமும் நம்மளுக்கு வந்து சேரும். அதனால இதை வந்து பக்தியோடையும் சிரத்தையோடையும் ஒழுக்கத்தோடையும் அந்த கலையை அணுகணும். ஒரு சின்சியர் இருக்கணும். அந்த மேடைக்கு போகும்போது ஒரு பக்தி இருக்கணும். நிறைய பேர் நல்ல நாட்டிய கலைஞர்கள் இல்லைன்னு சொல்ல முடிய மாட்டேது. புதுசாக கலைங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி அடையக்கூடியது தான். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலை அதேமாரி இப்பயும் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அந்த வளர்ச்சிங்கிறது ஆரோக்கியமான மாற்றமாக இருக்கணும். முதல்ல பரதநாட்டியங்கிறது தஞ்சாவூர், அப்புறம் பந்தநல்லூர், அப்புறம் வள்ளுவர், ஒவ்வொரு பாணி அந்த கேஎன் தண்டாதபாணி பிள்ளை அவங்க பாணி, அப்புறம் கலாட்சேத்ரா பாணி, இப்படிலாம் விரிவடைஞ்சாலும் அவங்க யாரும் சம்பிரதாயத்தை விட்டு விலகவே இல்லை, சம்பிரதாயத்தை விட்டு மாற்றவும் இல்லை. அந்த சம்பிரதாயத்துக்கு உள்ளே மரபுக்கு உள்ளேயும் உட்பட்டு அவர்களுடைய கற்பனையும் சேர்த்து ஒரு புதிய பிரம்மாவை போல சிருஷ்டி பண்ணாங்க. அவங்களாம் மகாமேதைகள். அதை செய்யறதுக்கான யோகியதையும் தகுதியும் சங்கீத ஞானமும் மொழி ஞானமும் தாள ஞானமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம நினைச்சிட்டு இதை புதுசாக பண்ணுறோம்னு நினைச்சிட்டு பண்ணக்கூடாது. இது வந்து முன்னாடி சொல்ல போனப்போ ஒரு மதுர பக்தி, இறைவனையே தன்னோட நாயகனாக நினைத்து பக்தி செலுத்தக்கூடிய மார்க்கம். பரதநாட்டியம் நல்லா பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நட்டுவாங்க மெடல் பண்ணும் பொழுது நட்டுவாங்கத்தை கேட்டு அதுக்கு காலில் ஃபுட் ஒர்க்ஸ் பண்ணணும், பாட்டை கேட்டு முகத்தில் பாவம் பண்ணணும், கையில் முத்திரை பண்ணணும், மிருதம் வாசிக்கிறத கவனிக்கணும், ஸ்டேஜில் வந்து இப்போ பண்ணுறது நல்லா பண்ணணும், அடுத்தது வரப்போகிறதுக்கு ரெடி ஆகிக்கணும், மேடையை அடைச்சு ஆடணும், மிருதங்கத்தை காதில் வாங்கணும், பாட்டை காதில் வாங்கணும், நட்டுவங்கத்தை காதில் வாங்கணும், கை முதிரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், அடவு சுத்தம் இருக்கணும், அங்கே சுத்தம் இருக்கணும். இவ்வளவையும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கவனங்கள் வேற எங்கேயுமே செல்லாது, தன்னாலேயே ஒருங்கிணையும். ஏகம் என்றால் யோகம் என்ற வார்த்தை வந்து ஏகம்ங்கிறதுல வந்தது. ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம். மனசு ஒருநிலைப்படுது தானே யோகம், தியானம், தவம் எல்லாமே. ஏதோ ஒரு விஷயத்தில் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது தியானம். அது கஷ்டப்பட்டு உட்காந்து நம்ம தியானம் கிளாஸ் போய் பண்ணணும், தவம் பண்ணணும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஆடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை அறியாமலேயே மன ஒருமைப்பாடு, மன ஒருங்கிணைப்புங்கிறது இந்த கலையில் வந்துடும். ஏன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. பாட்டு, மிருதங்கம், நட்டுவாங்கம் அதெல்லாம் காதில் வாங்கி காலில் ஃபுட் ஒர்க்ஸ் பண்ணி முகத்தில் பாவம் பண்ணி கையில் முத்திரை பண்ணி இவ்வளவையும் பண்ணும் பொழுது உங்களை அறியாமே மனசு வந்து அதில் ஒருங்கிணைஞ்சிடுது. அதனால தான் இந்த கலைங்கிறது ஒரு யோகம், ஒரு தியானம், ஒரு தவம் சொல்கிறது. குழலோடு யாழ் கொண்டு புரிகின்ற தவம். மேடையிலேயே தவம் பண்ணுறது, காட்டுக்கு போய் தவம் பண்ணுறது, குழல், யாழ், மிருதங்கம், மத்தளம், பாட்டு, நட்டுவாங்க போன்ற பக்கவாத்தியங்களோட மேடையிலே பண்ணக்கூடிய ஒரு தவம், ஒரு யோகம்ங்கிறது இந்த நாட்டிய கலை அப்படி சொல்லுவாங்க. அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது கரெக்டான வார்த்தை. மனசு ஒன்றி அந்த உள்ளுணர்ந்து மனசில் வாங்கி அதை முகத்து மூலமாக வெளிப்படுத்துறது தானே பரதக்கலை. அப்போ அதை உணரணும். உணர்ந்து எந்த அளவுக்கு உணர்றீங்களோ அந்த அளவுக்கு பாவம் நல்லாயிருக்கும். எத்பாவம் தத்பவதி, எது நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய்ங்கிற மாதிரி அந்த கேரக்டராகவே மாறி நீங்கள் வந்து பாவம் பண்ணிங்கன்னா தான் அது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அப்படி பண்ணும்பொழுது அதுவே ஒரு வழிபாடு தான், மேடையில் பண்ணுற வழிபாடு தான். அது தனியாக நம்ம கோவில் கிடையாது, அதுவே இறைவனை நினைச்சு பண்ணுறது. அதுவும் பார்த்தீங்கன்னா சங்கீதம்னு வாயினால் பாடி மட்டும்தான் வழிபடுறது. ஆனால் இது அப்படி கிடையாது. உடல் முழுக்க எல்லா அங்கங்களாலும் மனத்தினால், வாக்கினால், மொழியினால், உடம்பால எல்லாத்துலேயும் வழிபடக்கூடிய ஒரு உயர்வான கலை வந்து இந்த பரத கலைங்கிறது. அந்த கலையை நம்ம வந்து நல்லபடியாக நம்ம கற்றுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு சேர்க்கும் போதும், ஏன்னா இது நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அடையாளம், தமிழர் அடையாளம். அந்த அடையாளத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலாம் ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க.